யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சாமத்திய வீடு, அதாவது பூப்புனித நீராட்டு விழா. புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்த ஒரு குடும்பம் நடத்திய பூப்புனித நீராட்டு விழா இப்பொழுது சர்ச்சையாகி சமூக வலைத்தளங்கள் எங்கும் இந்த யாழ்ப்பாண சமூக வலைத்தள நெட்டிசன்கள் இருக்கின்ற இடங்கள் முழுவதிலும் அந்த வீடியோக்களும் காணொளிகளும் மிக சர்ச்சைக்குரிய ஒரு விவாத பொருளாக மாறி கொமெண்ட்ஸ்கள் அள்ளுப்பட்டு கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தமிழர்களினுடைய குறிப்பாக யாழ்ப்பாணத்து பாரம்பரிய சாமத்திய வீடு பூப்புனித நீராட்டு விழா சடங்கினுடைய மகத்துவத்தை பற்றி நாங்கள் மறந்து விட்டோம். தற்காலத்தில் அது எப்படி வேண்டுமானாலும் திரிந்து இருக்கலாம், அல்லது காலத்தினுடைய தேவை அதனுடைய தன்மைகளை மாற்றி இருக்கலாம். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள், அதாவது 1000-2000 வருஷத்துக்கு முன்னமெல்லாம் இல்லை, இப்போ ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னம் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இந்த சடங்கையெல்லாம் நிகழ்த்தினார்கள், அது எப்படி அந்த சமூகத்தில் ஒரு ஒற்றுமையையும் நல்லிசைவாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தது, அந்த பெண்ணிற்கு எப்படி அது ஒரு வலுவூட்டிய ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது, அதேவேளை அது ஒரு குடும்பத்திற்குள் குடும்ப ஒற்றுமையை, குடும்ப பிணைப்பை நிலைநிறுத்துவதற்கு எப்படி வழிகோலியது, மேலும் அந்த சடங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கு பின்னால் இருக்கிற மிகவும் புத்திசாலித்தனமான அல்லது அது ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு விடயமாக அது எப்படி இருந்தது, இது போன்ற பல ஆச்சரியகரமான விடயங்கள் எங்களுடைய இந்த பண்பாட்டு சடங்கிற்கு பின்னாலே ஒளிந்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு இப்பொழுது சமூக வலைதளங்களிலே சர்ச்சைகளை உருவாக்கி அடிபட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் விட்டு கொடுத்து விட்டோம். நான் கூற வருவது, இப்படித்தான் இந்த சடங்கை நீங்கள் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்றதை பற்றியது அல்ல. எங்களுடைய கடந்த கால வரலாறாக கம்பீரமாக நிலைத்திருக்க வேண்டிய ஒரு பண்பாட்டு சடங்கினுடைய மகத்துவத்தை ஏன் நாங்கள் மறந்து இப்பொழுது அதனை விற்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். இந்த காலத்தில் அதை காலத்திற்கு ஏற்றாற் போலவும் இடத்திற்கு ஏற்றாற் போலவும் மாறுபடுவதுதான் சடங்கு. காலம், இடம், பொருளாதார நிலைமை, அந்த சமூகத்தினுடைய தன்மை, அந்த சமூகத்தினுடைய அசைவியக்கம், சமூகத்தினுடைய பொருளாதார நிலைமை, குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை, இவை எல்லாம் சேர்ந்து சடங்கினுடைய தன்மையை காலத்துக்கு காலம் மாற்றும். ஆகவே இந்த காலத்திற்கு பொருத்தமானதையும் குடும்பங்களுக்கு பொருத்தமானதையும் அந்தந்த குடும்பங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் விமர்சனத்தை ஏற்படுத்துகின்ற விடயம் அதை ஒரு ஆடம்பரத்திற்காகவும் 4 பேருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவும் தேவையில்லாத களியாட்டங்களை அதற்குள் கொண்டு உட்புகுத்தியும், பாரம்பரியத்திற்கே சம்பந்தமில்லாத சில விடயங்களை அதற்குள் கொண்டு உட்புகுத்தியும் செய்வதுதான் இந்த சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கிறது. அவ்வாறான செயற்பாடுகள் இந்த பாரம்பரியத்தினுடைய மகத்துவத்தை நாங்கள் மறந்து விட்டோம். அவ்வாறு செய்பவர்கள் அதனை மறந்து விட்டார்கள், அதனை நினைக்க தவறிவிட்டார்கள் என்பதனைத்தான் அர்த்தமாக வெளிக்காட்டி நிற்கிறது. ஆகவே இந்த பதிவினுடைய நோக்கம் நாங்கள் மறந்த அந்த பாரம்பரியத்தின் மகத்துவத்தை ஒருமுறை மீட்டி பார்ப்பது. என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்ட இந்த பூப்புனித நீராட்டு விழா சடங்கு முறைகளில் நாங்கள் மறந்தவை, அவற்றினுடைய மகத்துவம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பூப்புனித நீராட்டு விழா ஒரு பெண் முதிர்ச்சியடைந்து முதல் மாத போக்கினை கண்டதை விழாவாக்கி கொண்டாடுகின்ற ஒரு சடங்காக இருந்தது. இந்த சடங்கை பொறுத்தவரையில் முதல் மாதப்போக்கு ஏற்பட்ட அன்றைய தினமே ஒரு சடங்கு செய்வதாக இருக்கின்ற போதிலும், பூப்புனித நீராட்டு விழா என்கின்ற ஒரு விசேட தினத்தை அதற்காக உருவாக்கி அந்த ஆண்டு கொண்டாடுவது ஒரு மரபாக இருக்கிறது. அதாவது பூப்படைந்த தினத்திற்கு அருகாமையில் சில மாதங்களோ அல்லது சில நாட்களோ கழித்து கொண்டாடுவார்கள். இப்பொழுது சில வருடங்கள் கழித்து கூட அதனை செய்கின்றார்கள். ஆகவே இந்த விழாவிற்கான சடங்குகள் அவர்கள் சார்ந்த இடம், மக்கள் கூட்டம் போன்றவற்றுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியவை, காலத்திற்கேற்ப இவை மாறுபடக்கூடியவை. இந்த சடங்குகளும் விழா முறைகளும் மதம், சாதி, வாழ்க்கை நிலை, வர்க்கம், இனம் இவ்வாறான காரணிகளை பொறுத்து மாறுபடக்கூடியது. முதலாவது, இந்த பூப்புனித நீராட்டு விழா என்கின்ற அந்த சடங்கிலே முதன்மை இடத்தை பிடிப்பது நீராட்டுதல். எங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் 90களில் பிறந்திருப்பவர்களாக இருந்தால்
உங்களுக்கு நினைவிருக்கலாம், உங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற ஆல்பங்களில் உங்களுடைய குடும்பத்தவர்களில் யாராவது ஒரு பெண்ணினுடைய சாமத்தியை விட்ட ஃபோட்டோவில் இருக்கும். தொட்டிக்குள்ள அந்த பெண் இருப்பது போலவும் தலையில் தண்ணீர் வார்ப்பது போன்ற ஃபோட்டோக்கள் அப்படி ஆங்காங்கே ஸ்க்ராட்ச் ஆகி கீறுபட்டு போய் உங்களுடைய வீடுகளிலே ஆல்பங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நினைவுகள் எல்லாம் மிக மிக அழகானவை இல்லையா? அவற்றை அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை தான் இன்று மறந்து போய் எங்களுடைய சனம் நடுத்தெருவிலே நின்று கூத்தாடி கொண்டிருக்கிறது. இதில் இந்த நீராட்டல் என்கின்ற விடயத்திற்கு வருவோம். மஞ்சள் நீராட்டு சடங்கு பெண் பூப்படைந்தவுடன் முன்னரெல்லாம் கிணற்றடியில் தான் இடம்பெற்றது. அந்த கிணற்றடியிலே காய்ந்த இலைச்சருகுகளை போடுவார்களாம். அந்த இலைச்சருகுகளின் மேல் அந்த பெண்ணை இருத்தி தாய்மாமன் தேங்காய் உடைப்பார். அதே போல தந்தையினுடைய சகோதரி மாமி தண்ணீர் ஊற்றி நீராட்டுவார். கிணற்றடி என்றது ஒரு பொதுவான இடமாக இருக்கிறதால இந்த பூப்படைந்த பெண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற தீட்டு பிறருடைய கண்களில் படாமல் குப்பைக்குள் சருகுக்குள் சென்று மறைந்து கொள்ளும் என்பது ஐதீகமாக இருந்திருக்கிறது. அதுக்காகத்தான் அந்த சருகுகளை போட்டு அதன் மேல் அந்த பெண்ணை இருத்தி நீராட்டுவார்கள். இது முதல் தண்ணி என்று சொல்லி அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்குது. இப்போதைய காலகட்டத்தில் அந்த பெண்ணை குளியலறைகளிலும் இருத்தி குளிப்பாட்டுகிறார்கள். அது காலத்திற்கு ஏற்ப இடம்பெற்ற ஒரு மாற்றமாக இருக்கிறது. அடுத்த விஷயம் இந்த பெண்ணுக்கு புதிய ஆடைகளை அணிவித்து தாய்மாமனிடம் அவர் ஆசீர்வாதம் பெறுவார். அதற்கு பிறகு அவரை ஒரு தனி அறையில் அமர்த்துவார்கள். அந்த அறையிலே மேல் பகுதியில் வேப்பிலையையும் சத்தகம் ஒன்றையும் சொருகி விடுவார்கள். இந்த சத்தகம் என்று தான் ஞாபகம் வருது. இப்போ வீட்டில் அது இருக்கிறதே இல்லை, கண்ணில் படுறதும் இல்லை, வேறு வீடுகளில் போனாலும் கிடக்கிறது இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னம் இந்த சத்தகங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்த பாட்டிகளினுடைய நண்பிகள், அவர்களும் அந்தந்த வீடுகளிலே பாட்டிகளாக இருந்தவர்கள். அவர்களிடம் கட்டாயம் இந்த சத்தகம் இருக்கும். இந்த பாக்கு சீவுறதுக்கு அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த சத்தகத்தை வைத்திருப்பார்கள். அந்த சத்தகம் வேப்பிலை போன்றவற்றை அந்த பெண் இருக்கின்ற அறையினுடைய மேற்பகுதியிலே செருகி வைத்து விடுவார்கள். சில வேளை அது ஏதாவது இந்த கண்ணூறு அல்லது இந்த பிற ஆபத்தான விடயங்கள் உள்ளுக்கே வராமல் இருப்பதற்காக இருக்கலாம். அது என்னவென்று தெரியவில்லை. தெரிந்திருந்தால் உங்களுடைய கருத்து பதிவிலே அதனை நீங்கள் பதிவிடுங்கள். இந்த சத்தகம் முதலானவற்றை மேலே சொருகிவிட்டு அதற்கு பிறகு இந்த பெண் பூப்படைந்த போது அணிந்திருந்த ஆடைகளை குடும்பத்துக்கு ஒரு சலவை தொழிலாளி என்று சொல்லி முந்தைய இருந்தவை. அந்த சலவை தொழிலாளியிடம்தான் அந்த ஆடையை கொடுப்பார்கள். அது ஒரு மரபாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது அப்படி சலவை தொழிலாளிகளை பார்ப்பது அரிது. முந்தி வீடு வீடாக அவர்கள் அந்த தொழிலை மேற்கொள்வார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சலவை தொழிலாளியைத்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த சலவை தொழிலாளியிடம் இந்த ஆடையை கொடுப்பது மரபாக இருக்கின்றது. அதற்கு பின்னாலும் ஒரு அழகான ஒரு காரணம், ஒரு அர்த்தம் நிறைந்திருப்பதனை பார்க்க முடியும். அதனை கூறுகின்றேன். தீட்டு முடியும் வரை மாற்றுடுப்பு வழங்குகின்ற பொறுப்பும் இந்த சலவை தொழிலாளிக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அழுக்கடைந்த சேலையை சலவை தொழிலாளி எடுத்து சென்று ஒரு பெண் பூப்படைந்து விட்டாள் என்பதனை உறுதிப்படுத்துவார். அவருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது. இது இந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அக்வர்டான ஒரு விடயமாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அந்த காலத்தில் இந்த இன்டர்நெட், ஃபோன், இதுகள் தொடர்பாடல்கள் எல்லாம் மிக குறைவாக இருந்த ஒரு காலத்தில் இந்த மாதிரியான விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. ஒரு பெண், என்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் பூப்படைந்து விட்டாள் என்பதனை சமூகத்திற்கு அறிவிக்கின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. இந்த காலத்திலே அதை அனௌன்ஸ் பண்ணி சொல்ல வேணுமா என்றது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது உணவு முறை. இந்த சடங்கில் உணவு முறை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த முதற்தண்ணி என்று சொல்லப்படுகின்ற அந்த நீராட்டு நிகழ்ந்ததும் சில இடங்களில் கத்தரிக்காயை மெதுவாக அடுப்பு தணலில் சுட்டு எடுத்து சிறிய உரலில் போட்டு இடித்து சாறு பிழிந்தெடுத்து குடிக்க கொடுப்பார்கள். ஒரு தரம் இதை குடித்தால் பெண்களுக்கு பின்னர் பிரத்யேகமாக ஏற்படுகின்ற நாரி வலி ஒருபோதும் வாழ்க்கையில் வராது என்று நம்பப்படுகிறது. உங்களுடைய வீடுகளிலே இருப்பார்கள் நாரி வலியோடு இருக்கின்ற பெண்கள் அதிகம். அவர்களுக்கு இந்த நாரி வலி வாழ்க்கையிலேயே ஒருபோதும் வராது என்கின்ற அளவுக்கு தான் இந்த சடங்கு முறையில் இந்த உணவு முறை, அதாவது இந்த கத்தரிக்காயை அடுப்பு தணலிலே சுட்டெடுத்து சாறு பிழிந்து அதனை குடிக்க கொடுப்பது. இதற்கு பதிலாக வேறு நடைமுறைகள் இருக்கின்றதா என்பதனை நீங்கள் கருத்து பதிவிலே தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
அடுத்தது இந்த உணவாக முதல் 3 நாட்களும் பச்சை அரிசி சாதமும் கத்தரிக்காய் பாட்கறியும் கொடுப்பார்கள். திரும்பவும் கத்தரிக்காய் தான். கத்தரிக்காய் இந்த உணவு முறையில் வந்து ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 நாட்களுக்கு பிறகு அதிகாலை ஒரு பச்சை முட்டை குடிக்க கொடுக்கும் பொழுது அந்த பச்சை முட்டையினுடைய அளவு நல்லெண்ணெயும் முட்டைக்கோதுக்குள் விட்டு குடிக்க கொடுப்பார்கள். பிறகு காலையில் உளுத்தங்களி, மதியம் சோறுகறி, கத்தரிக்காய் பொரியல், முட்டை பொரியல் போன்ற உணவுகளை கொடுப்பார்கள். பொரியல் வகையறாக்கள் நல்லெண்ணெயில் தான் பொரிக்கப்படும். இந்த தோசை கூட நல்லெண்ணெயில் தான் சுட்டு கொடுப்பினும் நல்லெண்ணெய் அந்த பெண்ணுக்கு வந்து சத்தான ஒரு விடயமாக இருக்கும் என்று குறிப்பிடுவார்கள். அடுத்தது பால் விடாது காலையிலும் மாலையிலும் கோப்பி கொடுப்பார்கள். இரவில் இடியப்பம் கொடுப்பார்கள். இந்த காலத்தில் இலகுவாக சமிபாடு அடையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுகளைத்தான் பெரும்பாலும் கொடுப்பார்கள். இது இந்த சடங்கில் இருக்கக்கூடிய உணவு முறையாக இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து உணவுகளிலும் உளுந்தும் நல்லெண்ணெயும் மிகுதியாக சேர்க்கப்படும். அத்தோடு காலையில் வேப்பிலை 10, மிளகு 3, விரட்பிடி சின்ன சீரகம், இந்த விரட்பிடி என்று சொல்றது அது அந்த அளவு சின்ன சீரகம், 2 உள்ளிப்பல்லு, இந்த உள்ளியிலிருந்து பிரிக்கிறத வந்து பல் என்று சொல்லப்பட்டிருக்கணும். இப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அந்த உள்ளிப்பல்லு, மற்றது சிறு துண்டு மஞ்சள், இஞ்சி ஆகியவற்றை அரைத்து குளிசைகளாக்கி 3 நாட்களுக்கு விழுங்க கொடுப்பது இந்த காலகட்டத்திலே ஒரு ஒழுங்காக இருந்திருக்கின்றது. அது அந்த உடலுக்கு வந்து நல்லது என்று கருதப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து உணவு முறையாக இருக்கிறது. அடுத்தது சடங்கு. இந்த சாமத்திய சடங்கை பார்த்தோம்னு சொன்னால் சடங்கு செய்கிறதுக்கு சுப நாள் ஒன்றை தெரிவு செய்வார்கள். அந்த பருவமடைந்த பெண்ணினுடைய 2 கைகளிலும் பாக்கு, சில்லறை காசு ஆகியவற்றை சுருட்டிய ஒரு வெற்றிலையை 2 கைகளிலும் கொடுத்து தலையிலே வெள்ளை துணியால் முகத்திரையிட்டு மாமியார் பாலர்கு வைக்கின்ற இடத்திற்கு அழைத்து வந்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி பார்க்கக்கூடியதாக பாயின் மேல் அமர்த்தி ஒரு வெள்ளை துண்டை இட்டு அதன் மேல் பருவமடைந்த பெண்ணை உட்கார வைப்பார்கள். இந்த தலையில் வந்து பாலருக்கு வைக்கல வெள்ளை துண்டு போடுறது என்னன்னு சொன்னால் இந்த அபசகுனங்கள் எதனையும் அவர் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக. அழைத்து வரும் பொழுது இருக்கும் பொழுது ஏதாவது பூனைகள் மிருகங்கள் குறுக்க போகும், அது அபசகுனம் என்று வினம், இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது என்று வினம், தண்ணி ஊற்றக்கூடாது என்று வினம், அது ஊற்றக்கூடாது என்று வினம். அப்போ இது மாதிரியான இந்த அபசகுனங்களை வந்து பார்க்காமல் இருப்பதற்குத்தான் இந்த வெள்ளை துண்டு தலையிலே போடுகிறார்கள். திருமண சடங்கின் பொழுதும் இந்த பாலருக்கு வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். பார்த்து கொண்டிருப்பவர்களில் பல மாப்பிள்ளைகள் உங்களுடைய தலைகளிலே இந்த வெள்ளை துண்டை போட்டிருப்பார்கள். ஏனென்றே தெரியாமல் அதனை போட்டிருப்பீர்கள். இதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது, அபசகுனங்களை பார்க்காமல் இருப்பதற்கு. அடுத்தது அந்த பெண்ணுக்கு முன்பாக நிறைகுடம் குத்து விளக்குகள் வைத்திருப்பார்கள். ஒரு பாத்திரத்தில் பால், அருகம்புல், சில்லறை காசு ஆகியவற்றை வைத்திருப்பார்கள். வேறு ஒரு தட்டில் பழம், பாக்கு, வெற்றிலை, ஒரு தேங்காயோடு உடைப்பதற்கு கத்தி, பாத்திரம், இது போன்ற பொருட்களை வந்து வைத்திருப்பார்கள். இந்த சடங்கில் தாய் மாமன் மற்றது மாமி, இந்த 2 பேருக்கும் தான் முக்கிய இடம் வந்து வழங்கப்படும். அவர்கள்தான் அன்றைய இந்த நிகழ்வை நடத்துகின்ற பிரதான ஆட்களாக இருப்பார்கள். முதலில் வந்து பெண்ணை நிறைகுடம் அல்லது விளக்கில் பார்க்கும்படி கூறுவார்கள். ஏனென்றால் வேறு அபசகுனங்களை பார்க்கக்கூடாது என்பதற்காக அந்த நிறைகுடத்தையும் விளக்கையும் பாருங்கள் என்று கூறிவிட்டு முகத்திரையை விளக்குவார்கள். அந்த திரையை விளக்கிய பின்னர் கற்பூரமேற்றி முதலிலே பிள்ளையாரை வழிபடுவார்கள். எந்த நிகழ்வையும் ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளையாரை வழிபடுவதுதான் மரபாக இருக்கிறது. ஆகவே இங்கும் அப்படித்தான் பிள்ளையாரை துதித்து விட்டு எடுத்த காரியம் இனிதே நடைபெற வேண்டும் என்று நினைத்து வணங்குவார்கள். அடுத்தது தாய் மாமன் தேங்காய் உடைப்பார். அதுக்கு பிறகு பாலருகு இருக்கின்ற தட்டிலை சில்லறை காசை போட்டு மாமி 2 கைகளாலும் அந்த காசையும் பாலையும் எடுத்து தலையில வைப்பார். இதுதான் பாலருகு வைக்கின்ற அந்த முறை தொடங்கும். இதுக்கு பிறகு வந்து ஒற்றை எண்களில் 5 பேர் அல்லது 7 பேர் வந்து தொடர்ச்சியாக பெண்ணுக்கு வந்து பாலருகு வைத்து அதுக்கு பிறகு பெண்ணை வந்து நீராட்டும் இடத்திற்கு அழைத்து சென்று அங்கும் கிழக்கு அல்லது வடக்கு பார்க்க பெண்ணை இருத்தி முதலிலே தாய்மாமன் தலையிலே தண்ணீரை ஊற்றுவார். அதனைத் தொடர்ந்து ஏனையவர்கள் ஊற்றுவார்கள். பெண்ணுக்கு மஞ்சள் பூசி நன்கு நீராட்டி மீண்டும் தலையை துணி கொண்டு மூடி அழைத்து வந்து சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற குத்து விளக்கை அவர் பார்க்கும்படியாக அந்த குத்து விளக்கை தரிசிப்பதற்கு விடுவார்கள். அதற்கு பிறகு பெண்ணுக்கு வந்து அலங்காரங்கள் நடக்கும். இந்த அலங்காரங்கள் எல்லாம் முடிஞ்ச கையோட
கன்னி பெண்கள் குத்துவிளக்குடன் பெண்ணை அழைத்து கொண்டு மேடையை நோக்கி செல்வார்கள். அங்கு ஆரத்தி தட்டங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆரத்தி தட்டங்கள் எல்லாம் காட்டி கடைசியில் அந்த வாழைப்பழம், அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த வாழைப்பழத்தில் திரிய வச்சு அது கல்யாண வீட்டுக்கும் செய்கிறவ, சில விசேட வைபவங்களின் போதும் அந்த ஆரத்தி எடுக்கிறவ, அந்த ஆரத்தியும் எடுப்பினம். இதுக்கெல்லாம் பிறகு பெண்ணை அழைத்து கொண்டு பூசை அறைக்குள் செல்வார்கள். பூஜை அறையில் பெண்ணின் கையில் இருக்கின்ற செம்பை தாய்மாமன் வாங்கி அந்த பூஜை அறையிலே வைப்பார். அதற்கு பிறகு பெற்றோரிடம் பெண் வந்து ஆசீர்வாதம் வாங்குவார். அதற்கு பிறகு இந்த பெண் வந்து மண்டபத்திற்கு வருவார். அதுக்கு பிறகு உறவினர்கள் எல்லோரும் அந்த பெண்ணை ஆசீர்வதிப்பார்கள், பரிசுகளை வழங்குவார்கள், பரிசு பொருட்களை வழங்குவார்கள், பணம் வழங்குவார்கள். அதற்கு பிறகு விருந்துபசாரம் நடக்கும். சாப்பாடு, சாமதியோடு சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு எல்லா உறவினர்களும் தத்தம் வீடுகளுக்கு திரும்புவார்கள். இதுதான் வந்து இந்த எங்களுடைய நாங்கள் மறந்த இந்த சாமத்திய சடங்கு பண்பாடாக இருக்கின்றது. இந்த சடங்கு சம்பிரதாய முறைகள் இப்பொழுது பலவாக திரிந்துவிட்டன. அது ஒரு நாகரீக எங்களுடைய பண்பாட்டை நிலைநிறுத்துகின்ற ஒரு மாற்றமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் எங்களுடைய இந்த தொன்மையை கேவலப்படுத்துகின்ற விடயங்கள் எல்லாம் இந்த சடங்கிற்குள் இப்பொழுது கொண்டு வரப்படுமாக இருந்தால் அல்லது கொண்டு வரப்பட்டிருந்தால் அது உண்மையிலேயே கவலைக்குரியது. எங்களுடைய சமூகத்தினுடைய தொன்மையை நாங்களே துளைப்பது போன்றது, துளைப்பதற்கு சமனானது. ஆகவே எங்களுடைய பண்பாட்டினுடைய தரம், அந்த பண்பாடு இந்த சமூகத்திற்கு சொல்லுகின்ற செய்தி, அந்த பண்பாட்டினுடைய தொன்மை, இவை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய அடுத்த கட்ட தலைமுறையாக நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே நாங்கள் தவறுவிடக்கூடாது. எங்களுக்கு முதல் தலைமுறை இப்பொழுது இந்த தவறுகளை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய தலைமுறை, எங்களுக்கு அடுத்ததாக வரப்போகின்ற தலைமுறை இந்த தவறை செய்யக்கூடாது. இந்த பாரம்பரிய பண்பாட்டு விடயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல அதனை திரிவுபடுத்தாமல் தேவையானவற்றை உட்சேர்த்து தேவையற்றவற்றை விலக்கி நல்ல முறையில் இந்த சடங்குகளை செய்து கொண்டு செல்ல வேண்டும். அல்லாது போனால் இந்த சடங்குகளை பக்குவமாக இப்படி நடந்தது என்பதனை பாதுகாத்து வைத்துவிட்டு இந்த சடங்குகளை செய்யாமலேயே இருக்க வேண்டும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.